அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் ராகு திசையின் ஒரு அற்புதமான ரகசியம். கேது திசை 7 வருஷம் நடந்தாலும் உங்களை கசைக்கு புழிஞ்சி கரும்பு சக்கையாக நன்றாக புழிந்தாலும் முடிவில் அவர் என்ன செய்வார்னா ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து வாழ்க்கைக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு தான் போவார். ஆனால் ராகு தசை 18 வருஷம். ஏன்னா மனிதனுமே ராகு தசை நடக்கும்போது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிம்பாங்க. ராகு ஒரு பிரம்மாண்டமான கிரகம் தான். அந்த ராகு கண்டிப்பாக என்ன சொன்னால் கொடுக்கும், கொடுத்துட்டு அசிங்கத்தைப்படுத்தி உறுதியாக அசிங்கத்தைப்படுத்திட்டு அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது எப்படிங்கிறத சொல்லும். எல்லா மனிதனுக்குமே என்ன சொன்னா ராகு திசை வருமா வராதாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. ராகு திசை வந்தாலும் வராவிட்டாலும் அவர் ஒரு இடத்துல உங்களை புள்ளி வச்சுட்டே இருப்பார். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. என்ன காரணம்னா, நீங்கள் எப்பயுமே எனக்கு ராகு தசை வரல சார், ஐ எம் சேஃப் அப்படின்னா, அவர் அந்த கட்டத்தில் இருக்கிறார்ல, ராகு கட்டத்தில் இருக்கிறார்ல, அப்போ கட்டத்தில் இருக்கிறவர் அவருடைய சேட்டைகள் ஒன்று இருக்கும். அதை எல்லாருமே நீங்கள் என்ன சொன்னா கவனமாக பார்க்கணும். அப்போ அந்த ராகு நின்ற இடம், ராகு நின்ற இடத்திற்கு ராகு எந்த கட்டத்தில் நிற்கிறாரோ, அவர் எங்கே நேசமாகிறாரோ அங்கே தான் அவங்கள்ட்ட பலவீனம் இருக்கும். ராகு நின்ற ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நேசமாகிறாரோ அந்த இடத்துல உங்கள் பலவீனத்தை எப்பயுமே நீங்கள் காட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உஷாராக இருங்கள். இப்போ ராகு என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ரிஷபத்தில் இருக்கார். அப்போ அந்த ரிஷபத்துக்கு உண்டான சுக்கிரன் எங்கே போய் நேசமாவார், கண்ணியில் போய் நேசமாகிடுவார். அப்போ அந்த கண்ணியில் போய் நேசமாகும்போது கண்ணி உங்களுக்கு எந்த லக்கணமோ அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனையை நீங்கள் வளர்த்துட்டே இருப்பீங்க. அது போஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு நாளில் என்ன சொன்னால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அதில் என்ன சொன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அது என்ன சொன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் சந்தோஷத்தில் கண் தெரியாது. சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது கண் தெரியாது. அப்போ சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அப்போ கண் தெரியாமல் தான் இருப்போம். ஏன்னா ஒரு இந்த ராகு என்பது என்ன சொன்னால் சிற்றின்பத்தின் அதிதீகமான பராக்கிரமம் உள்ளவர் யாருன்னா ராகு தான். சிற்றின்பம், அதாவது என்ஜாய்மெண்ட் அப்படிங்கும்போது சிற்றின்பம் மட்டுமல்ல, ஒரு விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொள்வதற்கு அவர் என்ன விலை கொடுத்தாலும் அவர் அதுக்கு ஓகே அப்படின்றார். என்ன விலை கொடுத்தாலும் ஓகே, அதை செஞ்சே ஆகணும், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர் தான் அந்த ராகு. அப்போ இந்த ராகு என்ன சொன்னான்னா திசை நடக்குது. ராகு திசை நடக்கும்போது என்ன சொன்னா, ராகு எங்கே இருக்கிறாரோ, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது. அப்போ ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சிச்சுன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு என்ன சொன்னான்னா நமக்கு கிடைக்காது. ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் என்ன ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் என்ன சொல்கிறான்னா 1-5-9 கோணம் ஏறிச்சுன்னு வைங்க, நல்லதை செஞ்சிருவார். ஆனால் ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் என்ன சொல்லலாம்னா சனியோடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் பிரச்சனை, செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் பிரச்சனை. அதற்கடுத்து என்ன உங்களுக்கு சனி, செவ்வாய்,
சனி செவ்வாய் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ போராட்டமாக இருக்கும். அப்போ ராகு தசை ஒரு மனிதனுக்கு ஓட ஆரம்பிக்குது. இளமையில் ஓட ஆரம்பித்தாலும் சரி, முதன்மையில் ஓட ஆரம்பித்தாலும் சரி, யோகத்தை கொடுத்து கெடுக்கப் போகிறான். அந்த யோகத்தை கொடுத்து கெடுக்கப் போகிறான் என்பது எந்த ரூபத்தில் கெடுக்கப் போகிறான், எந்த ரூபத்தில் கெடுக்கப் போகிறான் என்பதற்கு ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் எந்த இடத்தில் நீசமாகிறதோ அந்த இடத்தின் மூலமாக தான் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகுது. அது எப்பயுமே ரொட்டேஷனாக நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருங்க. ரொட்டேஷனாக நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ ராகு என்ன சொல்லலான்னா மீனத்தில். இப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொல்லலான்னா ராகுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்னான்னா குரு. இந்த குரு எங்கே போய் என்ன சொன்னான்னா நீசமாவார். குரு எங்கே போய் நீசமாவார்? மகரத்தில் போய் நீசமாவார். அப்போ மகரத்தில் போய் நீசமாகும்போது நமக்கு என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய லக்னத்திற்கு மகரம் எந்த வீடோ அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிரந்தரமானது என்பது என்ன சொன்னான்னா, நம்ம ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல இடம் கொடுத்தவன் என்ன சொன்னான்னா நீசமாகின்ற இடத்துல தான் அந்த பாவங்கள் என்ன சொன்னான்னா சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அப்போ 1.5 ஆண்டுகளில் ராகு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கோச்சார பலன் எடுக்கணும் இல்லையா? அப்போ ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் என்ன சொல்கிறான்னா நீசமாகிறானோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருக்கும். சரி, அது சுகஸ்தானமாக இருந்தால் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும். 7 குடையவனாக இருந்தால் மனைவிக்கு பாதிப்பு இருக்கும். 8ஆம் இடமாக இருந்தால் ஆயுளுக்கு பாதிப்பு இருக்கும். 9ஆம் இடமாக இருந்தால் தாப்பனுக்கு பாதிப்பு இருக்கும். 10ஆம் இடமாக இருந்தால் தொழிலில் பாதிப்பு இருக்கும். 11ஆம் இடமாக இருந்தால் மூத்த சகோதர ஸ்தானத்தால் பிரச்சனை வரும். அல்லது மூத்த சகோதர ஸ்தானம் இல்லைன்னு நம்மளுடைய லாபங்களை இழக்க வேண்டியது நிறையா என்ன சொன்னாங்கன்னா வந்த காசு நிற்காத அளவுக்கு போகக்கூடிய ஒரு அளவுக்குலாம் வந்துடும். அப்போ நீங்கள் கோச்சார ரீதியாக என்ன சொன்ன எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பின்படி ராகுக்கு இடம் கொடுத்தவன் என்ன சொன்னான்னா நீசமாகின்ற இடத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை சந்திக்கணும். அந்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். 1.5 வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும். இது ஒரு ஜோதிட விதி. ஒரு ஜோதிட விதி. இதை யாரும் நீங்கள் மாற்றிக்கிடலாம் முடியாது. ஏன்னா இதை இப்போ மீனத்தில் ராகு இருந்து இந்த மீனத்தில் இருக்கிற ராகு என்ன சொன்னான்னா என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு நான் பேசுகிற நானும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பேன் இல்லையா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான். அப்போ என்ன சொன்னேன்னா இதற்கு நீங்கள் என்ன சொன்னான்னா இந்த ராகு திசையில் என்ன சொன்னான்னா ராகு திசை அப்படின்னாலே ராகு என்று சொன்னாலே காளி தான், காளி தேவி தான். வேறு யாருக்கும் இந்த ராகு கட்டுப்பட மாட்டான், யாருக்கும் கட்டுப்படவே மாட்டார். என்ன காரணம்னா அந்த பெண் தெய்வத்திற்குத்தான் பெண் தெய்வமாகிய காளி தேவிக்குத்தான் கட்டுப்படுவார். யார் ஒருவருக்கு ராகு தசை ஓடுகிறதோ அந்த ராகு தசை ஓடும்போது என்ன சொன்னான்னா வாரம் என்ன சொன்னான்னா வெள்ளி அல்லது என்ன சொன்னான்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக காளி தேவி கோயிலுக்கு போய் ஒரு செவரளி மாலை வாங்கி போட்டு 2 நெய் தீபம் போட்டு திரிசூலத்திற்கு என்ன சொன்னால் இது எலுமிச்சம்பழம் குத்துறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் ராகு திசையில் செய்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பாதகங்களை கொடுக்காது, உறுதியாக கொடுக்காது. அப்போ ராகு என்று சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுத்து ஏமாற்றும், பிரம்மாண்டத்தை கொடுத்து கண்டிப்பாக ஏமாற்றும். அப்போ அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்து ஏமாற்றுகின்ற ஒரு நிலையை என்ன சொன்னா வச்சிடும். அதனால் நம்ம எப்பயுமே ராகு கேதுகளிடம் மிக மிக கவனமாக இருக்கணும். ராகு திசை எல்லாருக்கும் நல்லது செய்தது இருக்குது, கெட்டது செய்தது இருக்குது. அது அது அந்த ராகு உட்கார்ந்த இடத்துக்கு உண்டான அந்த பாவகம் ப்ளஸ் அந்த நட்சத்திரத்திற்குரியவர்கள் கெட்டுப்போய் விட்டது என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாதகாதிபதி கோணம் ஏறினால் நல்லாயிரும்.
அந்த கெடுக்க வந்தவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கெடுதல் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தான்னா எவ்வளவு அவலங்களாகும், எவ்வளோ அவலங்களாகும். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சார் நம்ம மைண்டவுட்டாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், ராகுவையும் கேதுவையும் எப்பயுமே கண்காணிப்பிலே நீங்கள் வச்சுருக்கணும். ராகுவையும் கண்காணிப்பில் வச்சுருக்கணும், கேதுவையும் கண்காணிப்பு. இவங்க தான் வந்து என்ன சொன்னா 10 நிமிஷத்தில் சடனாக அவங்க வாழ்க்கையை வந்து தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அற்புதமான செயல். மற்ற கிரகங்களாம் அவ்வளோ செய்யாது, டெஃபினட்டாக செய்யாது. கேது திசையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நிறைய சங்கடங்களை கொடுக்கும். ஆனால் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் முடிவுரையின் போது வந்து ஒரு ஞானத்தையும் அறிவையும் கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள். அவர் கொடுத்துட்டு தான் போவார். ராகு திசையில் வந்து நிறைய யோகங்களை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். எங்கே கொண்டு போய் விடுவான், இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் கொண்டு போய் விடுவான். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து இது வந்து என்ன சொன்னான்னா அதாவது சூதாட்டங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து கொண்டு போய் விடுவோம். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்பயுமே லாட்ரி டிக்கெட்டுக்கு உண்டான ஆதிபத்தியங்கள்லாம். இந்த லாட்ரி டிக்கெட்டு ஆதிபத்தியத்தை வந்து எல்லா மனிதனுக்கும் அப்படி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். செஞ்சு கொடுக்கலான்னா அது எல்லாருக்கும் பாதிப்பு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து லாட்ரி அடித்து தான் நான் ஜெயிக்கணும். சின்ன வயசு பையன் கூட கேட்குறான், 28 30 வயசு 32 வயசு பையன் லாட்ரி யோகம் வேணும் அப்படின்னு. லாட்ரி யோகத்தை வந்து என்ன சொன்னான்னா அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து போகக்கூடாது. என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான வெற்றி பெறுறதுக்கு இந்த ஒரு குழு கொடுத்துட்றேன். மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களை வந்து நீங்கள் கும்பிடுங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான். எப்படி இருந்தாலும் அந்த தெய்வம் என்பது நம்ம 12 கட்டத்தில் ஒரு கட்டத்துக்குள்ளே கிடையாச்சும் ஒரு கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தில் தான் இருக்க போகும். அப்போ எல்லா மனிதருமே மலை மேல் இருக்கின்ற கோவில்கள், அது பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரிதான், முனியாண்டி கோயிலாக இருந்தாலும் சரிதான், கருப்பசாமி கோயிலாக இருந்தாலும் சரிதான், பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரிதான், வாரம் ஒரு முறை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மலையேற்றம் பண்ணுகிறானோ அது என்ன கிழமையில் பண்ணணும், வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மலையேற்றம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன சொன்னா ஃபேமிலியோடு அப்படியே வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு இல்லை காரில் போகணுன்னா காரில் போயிட்டு வந்து என்ன சொன்னான்னா நீட்டாக அங்கே மலையடி வாரத்தில் நின்று குழந்தை குட்டிகளை வந்து என்ன சொன்னா கொஞ்சம் கட்டிச்சோரை கட்டிக்கிடுது. அது அங்கே போய் தான் சாப்பிட்டுக்கலாமே. நம்ம வீட்டில் இருந்து என்ன சொன்னால் நல்லா கெட்டிச்சோறு, புளியோதரையோ, லெமன் சாதமோ, தயிர் சாதமோ, எனிவன் இல்லை சப்பாத்தி, பூரி எது வேணாலும் கொண்டு போய் மேலே ஏறி போய் சாமி நல்லா கும்பிட்டுட்டு நீட்டாக அந்த இடத்துல குழந்தை குட்டிகளோடு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இலக்கான இடத்தை தேர்வு செய்து வைத்து நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் நடக்கும். ஏன்னா மலை ப்ளஸ் அருவி இது வந்து என்ன சொன்னால் பொக்கிஷங்கள். மலை மேல் அப்படின்னா என்ன சொன்னா சில பேர் என்ன சொன்னா நீங்கள் வந்து பழனி தண்டாயுதபாணி கோயில், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறவன் போகிறான் அந்த கோயிலுக்கு போகாத இந்த கோயிலுக்கு போகாத அப்படின்னு வந்து அதை பேச ஆரம்பிச்சிடறேன். என்னங்கடா வந்து என்ன சொன்னான்னா அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா நேரமும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திராஷ்டமன் வேலை செய்யாது. எல்லா நேரமும் வந்து என்ன சொன்ன பாதகாதிபதி வந்து பொழுதன்னைக்கு போய் நொச்சுன்னு தான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இதை வந்து அவங்க வந்து குறி வச்சே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு இவங்க போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு அவங்க கூட, பழனி முருகன் கோயிலுக்கு யாருமே போகக்கூடாது. அப்போ பழனி முருகன் கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னா கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரன். இந்த ஞானக்காரன் தானே வந்து பழனி தண்டாயுதபாணி. இந்த ஞானக்காரனால் ஒரு பிரச்சனை இருக்குது, கேதுவால் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பழனி தண்டாயுதபாணித்தானே உண்டு. அங்கே போகக்கூடாதுங்கிறான். இப்படியெல்லாம் வந்து ஜோதிடர்கள் பேசுவது அவர்கள் தெய்வ சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். என்னெல்லாம் தெரியும், தெய்வ சாபத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதாவது வந்து ஒரு திரை போட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னோடி பேக்ரவுண்டை கேட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே தெரியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்போ ஜோதிடர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சந்ததிகளையும் தன்னுடைய கிளையண்ட்டுகளை கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல உந்துதல் சக்தி கொண்டு வந்து 10 பேர் நம்மளை பார்த்து என்ன சொன்னான்னா இங்கே போனேன் பார்த்தேன்
நல்லா சொன்னாங்க, எனக்கு நல்லா வழிகாட்டுதல் சொன்னாங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் நல்லா இருக்கேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன்னு சொல்லணும். எப்பயுமே ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல. ஜோதிடர்கள் கடவுளாக முடியாது. ஒரு வார்த்தையில் பிரட்டி விட்டுருவான். 6ஆம் பாவத்தை பற்றி பேசணும்னா 6ஆம் பாவத்தில் வந்து இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை வரப்போகிறது, கவனமாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் அவன் ஒட்டு மொத்தத்துக்கு வந்துருப்பான். அவர் இந்த இடத்துல தான் பிரச்சனை வரும்னு சொன்னார், நம்ம கவனமாக இருப்போம் அப்படின்னு வந்து அதில் மட்டும் இருந்துட்டால் வேறு இதில் வந்து மாட்டி விட்டுருவோம். அதனால் எப்பயுமே இந்த ராகு திசை ஓடும்போது ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் எந்த இடத்தில் நீசமாகிறதோ அந்த இடத்துல கவனமாக இருந்துடும். அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல கவனமாக இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கடகத்தில் ராகு, அப்போ கடகத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா, அந்த ராகுக்கு இடம் கொடுத்த சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகத்தில் நேசம், அவர்களுடைய லக்கணம் வந்து மேசம். அப்போ வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானத்தில் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாந்துட்டாங்க. ஏமாந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையே வந்து என்ன சொன்னான்னா வந்து நிற்கதியாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். காரணம், அந்த சந்திரன் போய் வந்து என்ன சொன்னான்னா அங்கே நீசமாகிற காரணத்தினால ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்டு விட்டான். ஏமாற்றப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து அதில் இருக்கிற உளைச்சல்களே இன்னமும் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்பயுமே நினச்சிக்கிடுங்க, உங்களுடைய ராகு இருக்கின்ற இடம் எதுவோ அந்த அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் எங்கே போய் நேசமாகிறானோ அந்த இடத்தில் கவனமாக இருங்கள். அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனையில் வந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்படியெல்லாம் சுத்துகள் நிறைய இருக்குது, நிறைய ஜோதிடத்தில் விதிமுறைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்போ வந்து என்ன சொல்லணும், இப்போ பெரும்பாலான விஷயத்துக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லியாச்சு, யோகமாக வேண்டுமா மலை மேலே ஏறி போய் வந்து சாமி கும்பிட்டாயா, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா. அப்போ எல்லா மனிதனும் வாரத்தில் ஒரு நாள் எங்கேயாவது எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிடுவான். அது செலவில்லாத ஒரு விஷயம் தானே. ஃபேமிலியோட வந்து என்ன சொல்கிறான்னா போகிறான், ஃபேமிலியோடு போகிறான், சந்தோஷம் இருக்கிறது, ப்ளஸ் வந்து ஒரு தெய்வத்தை கும்பிட்றோம், மலை மேலே ஏறிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதில் மாற்று கருத்து வந்து ரெண்டாவது என்ன சொன்னான்னா, எப்போ வந்து ராகு நின்ற இடத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் ராகுக்கு இடம் கொடுத்தால் நேசமாகின்ற இடத்தில் கவனமாக இருங்கள், பத்திரமாக இருங்கள். அந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு அடி காத்திருக்கிறது, அடிபட்டிருப்பீர்கள். இப்போ இதை அழுத்தமாக பேசுகிறேன்னு அந்த அடியை பட்டுத்தானே எழுதுறதுக்கு பேசுகிறேன். சில பேர் அடிபட்டு உட்காந்துருக்காங்க, சில பேர் இன்னும் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ராகு திசை ஓடும்போது கவனமாக இருங்கள். கவனம் என்பது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து போதையின் உச்சத்திற்கு போய் வந்து தெருவில் விழுந்து கிடப்பான் பார்த்தீங்களா. போதையின் உச்சத்துக்கு போய் வந்து என்ன சொன்னால் தெருவில் விழுந்து கிடப்பான். யாரா அப்படின்னா இவரில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களை அசிங்கப்படுத்திடுவான். அதனால் ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடமே உங்களுடைய கௌரவத்தை வந்து குலைக்கக்கூடியதாக இருக்கும். ராகு திசை ஓடும்போது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ, ராகுக்கு இடம் கொடுத்தவர் வந்து எங்கே நேசமாகிறாரோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா ஒரு பெரிய நல்ல பூட்டு போட்டு, பெரிய திண்டுக்கல் பூட்டாக போட்டு பூட்டிருங்க. ஏன்னா அந்த திசை ஓடும்போது தான் அந்த இடத்துல கர்மா வந்து வேலை செய்யும். திசை ஓடாமல் வந்து என்ன சார், திசையோ புத்தியோ அந்தரமோ எதுவுமே ஓடாமல் வந்து ஒரு செயல்கள் நடக்காது. ஒரு இதை டச் பண்ணணும்ல, டச் பண்ணால் தான் அந்த விஷயங்கள் நடக்கும். அதனால் ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சாட்சாத் காளி தேவிக்கு மட்டுமே உண்டு. அப்படி ராகு திசை ஓடுகிறது, உங்களுக்கு ராகு நின்ற இடத்திற்குண்டான கிரகம் நீசமான இடத்தில் அடிக்கடி பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தயவுசெய்து என்ன சொன்ன காளி தேவிக்கு அந்த ராகு நின்ற இடத்திற்குண்டான கிழமை என்னவோ அந்த கிழமையில் காளி தேவிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவரளி மாலை போட்டு நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 2 தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி.
சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.